அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமி பேன், வாட்ஸ்அப் பேன், அதை என்னன்னு பார்த்துலாம். அது மட்டும் இல்லை, போக்கோ உடைய 5G ஸ்மார்ட் ஃபோன், சாம்சங் கேலக்ஸி A32 4G, இந்த டீட்டெயில்ஸும் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 425. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அப்டேட், நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஆப் யூடியூப்லேயும் புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லேயே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. அதாவது யூடியூப் வீடியோஸில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அங்கேருந்தே நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக ஷாப்பிங் பண்ணலாம். பொதுவாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியும். ஆனால் இனிமேல் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஷாப்பிங் பேக் ஐக்கன் மேலே இருக்கும். அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கனில் அந்த வீடியோ ரிலேட்டடான ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அங்கேருந்தே நீங்கள் டேப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்டெகிரேஷன் கொண்டு வர போகிறாங்க, வீடியோலேருந்து உங்களுக்கு ஷாப்பிங் கார்ட் வரைக்கும். ஸோ இந்த புது ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் இவங்க கொடுக்க போகிறதில்ல. தற்சமயம் ஹையர் லெவல் யூடியூபர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் யார் யாருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் இன்னொரு புது ஃபீச்சரும் வருது, அதாவது வாய்ஸ் கமெண்ட் ஃபீச்சர். ஸோ இதில் இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வாய்ஸ் கமெண்ட்ஸ் மூலயமா சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ஹியரிங் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணணுமோ வாய்ஸ் கமெண்ட் வழியாகவே நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நிறைய நேட்டிவ் லாங்குவேஜஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த புது வாய்ஸ் கமெண்ட் ஃபீச்சரும் இனிமேல் உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். அமேசான் வர்சஸ் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் சேல் உங்களுக்கு ஜனவரி 20th ஆரம்பிச்சு 23rd வரைக்கும் இருக்குது. நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தால் 19லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் 20th தான் ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 24th வரைக்கும் இருக்குது. அகைன் நீங்கள் ப்ளஸ் மெம்பர்ஸாக இருந்தால் ஜனவரி 19லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் எஸ்பிஐ டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டில் இருக்குது. கூடவே நிறைய பேங்க் ஆஃபர்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே இருக்குது. அதே ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கார்டு யூசர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் ஹைலைட்டிங் ஆஃபர் ஐஃபோன் 12 மினி ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி கொடுத்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு சாம்சங்குடைய M31s, M51, ரெட்மியுடைய Note 9 சீரிஸ், OnePlus 8 சீரிஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அதே ஃப்ளிப்கார்ட்டில் ஹைலைட்டிங் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லான்ச் ஆன Moto G5G உங்களுக்கு 18,999 அவைலபிளாக இருக்குது. அதோட ரியல்மியுடைய நார்சோ சீரிஸ் ஆஃபரில் இருக்குது. சாம்சங்குடைய F41, Poco உடைய M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபர் ரொம்பவே பெஸ்ட் டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் ஆப்பிளுடைய ப்ராடக்ட்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆப்பிள் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 21st ஜனவரி 28th வரைக்கும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இதில் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 44,900 ரூபாய், அதாவது அரௌண்ட் 45,000 மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5,000க்கான கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூசர்ஸ் எல்லாருக்குமே 5,000 ரூபாய்க்கு கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிளுடைய எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும். ஸோ இது ஆப்பிள் ஸ்டோரில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ் கவர்மெண்ட் ஷாமி கார்பரேஷனை பேன் பண்ணிட்டாங்க. ஷாமி கூடவே இன்னும் சில சைனீஸ் கம்பெனிஸும் பேன் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி. அதாவது ஷாமி அதுக்கப்புறம் சில சைனீஸ் கம்பெனிஸ் சைனீஸ் மிலிட்ரி கீழே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அலிகேஷன் போட்டு இவங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக்லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர், அதாவது அமெரிக்கன்ஸ் யாருமே இனிமேல் ஷாமி கார்பரேஷன் அதுக்கப்புறம் பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்க எந்த சைனீஸ் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் இவங்க போட்டிருக்குது. மற்றபடி உங்களுக்கு அதாவது பையிங், செல்லிங் இதிலெல்லாம் இம்பேக்ட் எதுவுமே இல்லை. இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிளாக்லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இது சம்மந்தமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃபைனலாக இந்தியாவில் வாட்ஸ்அப் மேலே ஃபர்ஸ்ட் லீகல் ஆக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயர் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேலிட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதே நம்ம எல்லாரையுமே மிரட்டி நம்மளுடைய தகவலை
கலெக்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அலிகேஷனோட வந்து இவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது இவங்க சொல்லியிருக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ், அதாவது இந்தியன்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் சர்வர்ஸில் தான் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஆப்ஸை ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வாட்ஸ்அப் வந்து நம்மளுடைய டேட்டா, அதாவது நம்மளுடைய தகவல் எல்லாம் ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணும்போது அது யூஎஸ் சர்வரில் இல்லை வேறு ஏதாவது சர்வரில் போய் சேவ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நார்ம்ஸில் கிடையவே கிடையாது. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய அலிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனாக இருக்குது. ஸோ இந்த பெட்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வாட்ஸ்அப்க்கு அகேன்ஸ்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இது வாட்ஸ்அப்க்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா February 8th வந்து அக்ரி நாட் நவ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பின் வாங்கிடலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் இந்தியாவில் பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. itel Vision One Pro ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB வேரியண்ட்டோட இதோட விலை 6599க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா, 8 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சலோட Android 10 Go எடிஷனோட Cortex A53 குவாட் கோர் சிப் செட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்னாப் ட்ராகனா, மீடியாடெக்கா என்னன்னு இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட itel Vision One Pro இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. சாம்சங் உடைய A சீரீஸில் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் A12 இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மலேசியா, சிங்கப்பூரில் லான்ச் ஆயிருந்தது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மீடியாடெக் சிப்செட், மீடியாடெக் ஹீலியோ P35 அங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே சிப்செட்டில் தான் இந்தியாலையும் லான்ச் ஆகும். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches LCD பேனல், 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் Galaxy A12 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, சாம்சங் Galaxy A32 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட 4G வேரியண்ட் வந்து இந்தியாவில் இப்போ லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் சாம்சங் Galaxy A32 4G கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. லிஸ்டிங் ஆனதில் இதோட Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 343, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1258. இந்த ஸ்கோர்ஸோட இது பார்க்கும்போது மீடியாடெக் ஹீலியோ G85 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இது ஒரு பவர்ஃபுல் சிப் செட்டில் தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி A32 5G மாதிரி தான் உங்களுக்கு அவுட்லுக்லாம் வந்து பெஸ்ட் அவுட்லுக்கில் இவங்க கொடுப்பாங்க. ஸோ சாம்சங் Galaxy A32 4Gயும் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. மீடியாடெக் ஒரு புது டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 5Gயில் இன்னொரு புது சிப்செட் வந்து இந்தியாவில் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த டீசரில் வந்து இவங்க January 20th அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மீடியாடெக் டைமென்சிட்டியில் எந்த சீரீஸ் அப்படின்னு தெரியல, பட் 5G சிப்செட் ஒன்று புதுசாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா சைனாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு 800 அதுக்கப்புறம் 1000+ எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் சிப்செட் அனௌன்ஸ் பண்ணி உடனே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 5Gயில் January 20th ஒரு புது சிப்செட் இந்தியாவில். MediaTek Dimensity 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் ரீசெண்டாக தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து ரெட்மி அவங்களுடைய K40 இந்த சிப்செட்டில் தான் கொடுக்க போகிறாங்க. ரியல்மியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விவோவும் MediaTek Dimensity 1200 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. விவோ அவங்களுடைய ஓன் பிராண்டுக்கிடையே வந்து இந்த புது சிப்செட்டில் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இவங்க சைனாவில் தான் லான்ச் பண்ணுவாங்க, இந்தியாவில் கொண்டு வருவாங்களாம் தெரியல. பட் விவோ கீழேயும் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 1200 ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, நேற்று தான் போக்கோ பிராண்டு கீழே ஒரு டீசர் நம்ம பார்த்தோம். இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வெப்சைட்டில் இருந்ததுனால ஒரு குளோபல் லான்ச் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இது போக்கோவுடைய M சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் போக்கோ M3 அப்படிங்கிற மாதிரி ரிவியூலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, போக்கோ M3 Pro வந்து உங்களுக்கு ரெட்மியுடைய Note 9T தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி Note 9T அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து MediaTek Dimensity 800Uல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ போக்கோ M3 Proவும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அகைன் இந்தியாலையும் போக்கோ M3 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இது வந்து ரீபிராண்ட் தான். ரெண்டுமே வந்து ஒன்று ஸ்பெசிஃபிகேஷன் ரீபிராண்ட், ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக ரீபிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போக்கோவுடைய M சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்குது. அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். MediaTek Dimensity 1200 ஒர்க் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், MediaTek Dimensity 1200 ஒர்க் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் என்னென்ன, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம்.
ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் போக்கோ F2 Pro. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாந்த் குமார். கங்க்ராச்சுலேஷன் பிரசாந்த் குமார். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் டே கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.